பாருங்கள், நம்ம சித்திரக்கனி அன்னைக்கு வாங்கிட்டு வந்த பலாப்பழத்தை பயன்படுத்திட்டு அதோட கொட்டையோடைய மிச்சம் இருக்குது இல்லைங்களா, ஏற்கனவே நம்ம இந்த கொட்டையை வறுத்துங்க காண்பித்திருக்கிறோம், சாம்பார் வைத்துங்க காண்பித்திருக்கிறோம். அது போக இருக்கக்கூடிய மிச்சத்தை இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சிம்பிள் வறுவல் செய்து காண்பிக்க போகிறோங்க. சரிங்களா, சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா மதிய நேரத்தில் டக்குன்னு ஒரு பொரியல் இல்லை அப்படிங்கிறப்ப இதை பயன்படுத்திக்கலாம். மேலும் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் பூஸ்டராகவும் இருக்க போகுது நம்மளுக்கு. ஓகேங்களா, இதோ பாருங்கள், கிட்டத்தட்ட நம்ம ஒரு பழம் முழுதாக வாங்கிட்டு வந்து ஒரு வாரத்துக்கு பக்கம் ஆக போகுதுங்க. சரிங்களா, எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இனி எப்படி செய்கிறதுங்கிறது பவுனம்மா உங்களுக்கு அற்புதமாக செய்து காட்டுவாங்க. தொடர்ந்து இணைந்து பார்த்து பயன்பெறுங்க. பவுனம்மா பயன்படுத்தி இருக்கக்கூடியது கடுகு போட்டாச்சுங்க. வெடித்து வந்ததோட பக்குவத்தை பார்த்துங்க. நீங்கள் பயன்படுத்தி இருக்கிற எண்ணெயை தான் நாங்களும் பயன்படுத்துகிறோம். இப்போ எந்த மாதிரி பவுனம்மா கடைபிடிக்க போகிறாங்கன்னு பாருங்கள். இப்போ இந்த கொட்டையை தெரியுது இல்லைங்களா, நல்லா உள்ள உங்களுக்கு உள்ளே போட்டு முதல்ல இந்த எண்ணெயில் ஸ்ப்ரை பண்ணிக்கணும். சரிங்களா, வெரி வெரி சிம்பிளுங்க. அதாவது எண்ணெயில் கடுகு வெறுத்து அதாவது வெடிச்சிருந்து உடனே இதை போட்டுக்கிறோம், அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் இதான், பெருசாக எல்லாம் சேர போகிறதில்ல. ஒரு மிளகு பிடி தூள், உப்பு, மஞ்சள், தேவையான அளவு தண்ணி, அவ்வளோ. வெங்காயம் கூட தேவையில்லைங்க. வெந்து வந்ததுன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. முதல்ல இந்த எண்ணெயில் மட்டும் கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரை பண்ணிக்கணும். சரிங்களா, இப்போ பாருங்கள், எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான சாதாரண டேப் வாட்டர் உள்ளே ஊற்றிக்கிறாங்க. சரிங்களா, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மூடி வைத்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீதி இருக்கிறதையெல்லாம் ஆட் பண்ணுவோம் நம்ம சொன்ன மாதிரி. ஓகேங்களா, இப்போ மூழ்கிற அளவுக்கு ஊற்றிருக்காங்க, உங்களால் பார்க்க முடியுது. இனி கொதி வர்றதுக்கு வெயிட் பண்ணுவோம். மிதமான சூட்டில் தான் வைத்து பயன்படுத்தணும். இது உங்களுக்காக கையிலையும் காண்பிக்கணும். சட்டியில் முட்டி இருக்கணும், அதே சமயம் முட்டாத மாதிரி இருக்கணும். ரொம்ப வந்து பீம் அதிகமாக வச்சிடக்கூடாது, ஜுவாலை. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. இப்போ சைடில் ஆவி வந்து இதையும் எடுத்து காண்பிக்கிறேன், இந்த அளவுக்கு கொதி வருதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வரமிளகாத்தூளும் சரிங்களா கல்லுப்பும் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு நம்ம கிளறி விடுவாங்க. பாருங்கள், தெரியுதுங்களா, கொதி வந்து இருக்குது, உங்களால் உணர முடியுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம மஞ்சள் பொடி போடுறதுக்கான டைம் வந்துடும். நாட்டு வரமிளகாத்தூள்னு வீட்டு தயாரிக்கும். ஓகேங்களா, தேவையான அளவு கொஞ்சம் கண்ட்ரி டர்மரிக் பவுடர். ஓகேங்களா, நாட்டு மஞ்சள் தூள் போட்டால் சரி. இதுக்கு முன்னாடி வரமிளகாத்தூளும் கல்லுப்பும் போட்டிருக்கிறோம். சரிங்களா, அதை போட்டதையும் உங்களுக்கு காட்டவில்லை. சரிங்களா, பார்த்துக்கலாம். இப்போ இது ஃபைனலாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாங்க. தேவைப்படுறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கூட தேங்காய் பூவை போட்டுக்கலாம். ஓகேங்களா, நம்ம இது வந்து உணவே மருந்தாக தயாரிக்கிறதுனால இது கூட நம்ம சில இன்க்ரீடியன்ஸில் இனி ஃபைனலாக சேர்த்து போகிறோங்க. அதெல்லாம் நம்ம ஜெம்சியின் குடும்ப உறவினர்களும் இந்த PounFoodsக்கு தொடர்ந்து ஆதரவு தர்றவங்களும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இனி இதோட ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபைனல் அற்புதமாக வெந்துருச்சுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது. சரிங்களா, பொரியல், ஹெல்த்தி, பக்குவம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இந்த கொட்டையை மட்டும் நம்ம உங்களுக்கு பல விதத்தில் செய்து காண்பித்தாச்சு. சரிங்களா, 3 வகையாக, இன்னும் சொல்லப்போனால் 4 வகை சாம்பாரோடு சேர்த்து இவ்வளவு அற்புதமாக இருக்குதுங்க. ஒரே ஒரு பழத்தை வாங்கினா இத்தனை வகையாக அது நமக்கு பயன்பட போகுது. தயவுசெய்து இந்த மாதிரி பாரம்பரிய உணவுகளுக்கு மாறுங்கள். இன்னும் என்னென்ன இந்த மாதிரி பல வகையான கொட்டைகளை நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம உங்களுக்காக செய்து வழங்கி கொண்டே இருக்கிறோம் அந்த PounFoodsல. அதுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் சிம்பிளையும் போட்டுங்க. அனைவரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.